ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. பிறப்பில் பல்பிறவி பெருமான். எம்பெருமான் பல அவதாரங்களை எடுக்கின்றான். ஆனால் அவனுக்கோ பிறப்பே இல்லை. நம்ம மாதிரி கர்மவசத்தால் அவன் பிறப்பதில்லை அப்படிங்கிறது நம்மாழ்வாருடைய அந்த வாக்கியம். அதைத்தான் வேதங்களும் சொல்லுகின்றன. அப்படிப்பட்ட எம்பெருமான் நமக்காக அவதாரங்களை எடுத்தால், அதுவும் ராம அவதாரம், கிருஷ்ண அவதாரம், அதெல்லாம் நம்ம மனசுக்குள்ளேயே எப்போவுமே இருக்கக்கூடியதாக இருக்கின்றது. அதிலும் கண்ணனுடைய சேஷ்டிதங்கள், அவன் பண்ண லீலைகள் எப்போவும் நம்ம மனசில் இருந்துகிட்டே இருக்கும். பாகவதத்தெல்லாம் அனுபவிக்கும்போது ஆடடா, நாமும் அந்த காலத்தில் இருந்திருக்கக்கூடாதா, கண்ணன் பெருமானை எந்த மாதிரிலாம் அனுபவிச்சிருக்கலாம் அப்படின்னு தோணும். அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு கிடைக்கும். எப்போ கிடைக்கும் அப்படின்றதுக்காக எம்பெருமானே தன்னுடைய 5 நிலைகளில் ஒரு நிலையான அர்ச்சா நிலை, அதாவது அர்ச்சாமூர்த்தியாக நமது இல்லங்களிலும் திருக்கோவில்களிலும் வீற்றிருக்கின்றார். அதிலும் ஆழ்வார்களால் பாடப்பட்டது அப்பா. அதனால தான் அதை திவ்ய தேசம்னு சொல்கிறோம். அப்படிப்பட்ட திவ்ய தேசம் கண்ணனெம்பெருமானுடைய சேஷ்டிதங்களை நமக்கு கொடுக்கக்கூடிய, அவர் ஆட்சி செய்த துவாரகை, முக்தி தரும் க்ஷேத்திரங்களுள் ஒன்று. அப்படிப்பட்ட அந்த துவாரகையை நம்ம கண்டிப்பாக போய் தரிசனம் பண்ணோம் இல்லையா? அது மட்டும் இல்லை, நம்ம கூடவே நன்கு கற்றறிந்த வித்வான்கள், அதுவும் வித்வான்களை பார்த்திங்கன்னா ஸ்ரீ உவே அக்காரக்கனி ஸ்ரீநிதி சுவாமி உங்கள் எல்லாருக்கும் பரிச்சயமானவர். அவரும் கூட வருகின்றார். மேலும் ஒரு 3 வித்வான்கள் கூட வருகின்றார்கள். அவர்கள்லாம் கண்ணனெம்பெருமானுடைய சேஷ்டிதங்களை கூற, அதை நாம் அனுபவிச்சுட்டே அங்கே துவாரகாதீசனையும் அனுபவிக்க போகிறோம். பஞ்ச துவாரகைகள், 5 துவாரகைகளையும் அனுபவித்து புஷ்கர் ஸ்ரேத்தத்தையும் நன்கு அனுபவிக்க போகின்றோம். இப்படிப்பட்ட ஒரு மகத்தான வாய்ப்பு நமக்கெல்லாம் இருக்குது. என்ன வாய்ப்புனா, நவம்பர் மாதம் 18ஆம் தேதி முதல் 23ஆம் தேதி வரை ஒரு யாத்திரை, துவாரகை புஷ்கர் யாத்திரை. அந்த யாத்திரையில் நம்ம கூட சுவாமிகளும் எழுந்தருளுகின்றார். அவர் அந்த துவாரகையினுடைய சேஷ்டித கண்ணனெம்பெருமான் செய்த சேஷ்டிதங்களை கூற, நாமும் பெருமானையும் தரிசிச்சுண்டு காதார அவனுடைய லீலைகளையும் கேட்டுக்கொண்டே அனுபவிக்கக்கூடிய ஒரு மகத்தான வாய்ப்பு. இன்னும் ஒரு சில இருக்கைகள் தான் இருக்குது. மேலும் தகவல்களை அடியேன நம்பர் கொடுத்துருக்கேன், அதில் தொடர்பு கொண்டு சீக்கிரமாகவே உங்களுடைய இருக்கைகளை முன்பதிவு செய்து கொள்ள வேண்டியது. மேலும் தகவலுக்கு அழையுங்கள். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா.